இஸ்லாமிய கான்செப்டும் கிறிஸ்தவம் எங்கெல்லாம் வேறுபடுதுன்னு பார்ப்போம். இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, ஒருவர் சுமையை இன்னொரு சுமக்க முடியாது. இப்ப நான் கெட்ட செயல் செய்யறேன்னு வைங்க, எனக்கு வேண்டி வேற ஒருத்தர் தண்டிக்க கூடாது, என்னை தான் தண்டிக்கணும். அப்ப நான் திருடுனேன்னு சொன்னா எனக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர என் பையனை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான். ஏன் பாவியா பிறக்கிறான் என்று கேட்டால், முதல் மனிதர் ஆதாம் இருக்கார்ல, அவர் கடவுள் கட்டளை மீறிட்டார். அவர் மீறிட்டதுனால பிறக்கிறவனா பாவியா பிறக்கிறான் ஃபர்ஸ்ட் விஷயத்தை வர்றாங்க. ஆதாம் பாவம் செய்தார், அது ஓகே. இஸ்லாம் அதை சொல்லுகிறது. அது எப்படி சொல்லுகிறது? ஆதாம் பாவம் செஞ்சார், கடவுளை மன்னித்தார், முடிஞ்சது, டாபிக் ஓவர். அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆதாம் பாவம் செஞ்சார்ல, அதனால பிறக்கிற எல்லாரும் பாவியா பிறக்கிறான். அப்ப இது உங்க அறிவு ஏத்துக்கிறது, அந்த கொள்கை சரின்னு நினைக்கிறீங்களா? அது பார்க்கணும். பிறவி பாவம் இருக்கு, அதுக்கு என்ன பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டா, அந்த பழி கொடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு முடியாத காரணத்தினால இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இதோ என்னை நான் பழி கொடுக்கிறேன் என்று அவர் பழி கொடுத்து விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பினால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். நீங்க நல்லவனா இருக்கிறது அது எதுவுமே டாபிக் கிடையாது. இது அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, பைபிள் படியே பார்த்தோம்னா, இயேசு அவர் பழி, அவராக பலியானாரு. அவர் அந்த மக்கள்கிட்ட போய் சில பிரச்சாரம், மூட நம்பிக்கை எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறார். ஆதிக்க சக்தியில் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து இவர் கொலை பண்ணணும்னு தேடுறாங்க. தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. தானா பலியா வந்தவன தப்பிச்சா ஓடுவாங்க. இந்த நிக்கிற வாடா பிடிச்சிட்டு போடான்னு சொல்லல, அவர் தப்பிச்சு ஓடுறாரா, மலையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. தேடிக்கிட்டு வர்றாங்க. அவர்கிட்ட இருந்த ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். யார் காட்டி கொடுத்தாலும் என்ன அர்த்தம்? ஓடினார் அர்த்தம். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, அவரு முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பார்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தேடுறாங்க. அன்று இரவு பிரார்த்தனையில, கடவுளே என்னை காப்பாத்தும், நீதான் என்னை காப்பாத்தணும் கடவுளே, அவ்வளவு பிரார்த்தனை பண்ற, எல்லாம் பைபிள் இருக்குது. அழுது புலம்பி அந்த மாதிரி கெஞ்சினார். அடுத்த நாள் தான் காட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன தப்பிக்க பார்க்கிறாரு, பலியாக விரும்பவே இல்லை. மக்களுடைய பாவத்தை ஏத்துக்கிறதுக்கு பலியாக போற ஒரு சொன்னதாக பைபிள்ல இல்ல, பின்னாடி தான் உண்டாக்குனாங்க. சரி, கடைசியில் கொண்டு சிலுவையில் அறையிறாங்க இல்ல, அறையிற வரைக்கும் தப்பிச்சிரும் நினைச்சாரு. அறையும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டாய், இவ்வளவு கெஞ்சினே, என்னை தப்பிக்க கூடாம சிலுவையில் அறைய வச்சிட்டியேன்னு சொன்னாரா இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னார் என்று பைபிள் இருக்கிறது. மத்தேயு எழுதியிருக்கிறாரு, மார்க் எழுதியிருக்கிறாரு, லூக்கா எழுதியிருக்கிறாரு, யோவான் 4 சுவிசேஷத்திலையும் இந்த வாசகம் இருக்கு. என்னது? என் தேவன், ஏலினா என் தேவனை, கடவுள்னு அர்த்தம். அவரே கடவுளை தான் கூப்பிடுறாரு. அவர் எந்த கடவுளை கூப்பிட்டாரு அந்த கடவுளை கூப்பிடுங்க. அப்ப அந்த பைபிள் பிரகாரம் அவர் தப்பிக்க எல்லா முயற்சியும் பண்ணினார். நம்ம சாக கூடாதுங்கிறது அவ்வளவு முயற்சி பண்ணினாரு. அதை மீறி மாட்டிக்கொண்டார் இருக்கும் பொழுது இதுதான் பலியா, பலிண்டா இதா, நம்மளா போய் இருந்தாங்க என்ன எடுத்துக்கிறேன், அது பலியா இருக்கு, முடிச்சு போட்டாங்க. நான் அனைவருடைய பாவத்துக்காக பலியாக போறேன் அவரும் இயேசுநாதரும் சொல்லவில்லை. அப்ப இது என்ன பிரச்சனை என்று கேட்டா, எல்லா சகோதரரும் வருத்தப்படக்கூடாது தகவலுக்காக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கு இல்லையா, அது இயேசுநாதர் உருவாக்குனது கிடையாது. எல்லாரும் படித்த பாதிரியார்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, அது பின்னாடி பவுல் ஒருத்தர் உண்டாக்குனது. இயேசு கொள்கை இது இல்ல.